ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். இன்றைக்கான வீடியோவில் வா வாத்தியாரோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் 11 AM ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆஃபீஸ்லன்றனால வீடியோ பண்ண முடியல. இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து உட்காந்து ரியாக்ட் நான் பண்ணுறேன். வாங்க ட்ரெய்லரை பார்த்துலாம். விட கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. எம்ஜிஆரா? சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? அரசியல் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கொஞ்சம் அவன் தப்பு பண்ற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அழுட்டு போயிடுறாப்ல சார். மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணுங்கிறதுக்காக சஃபாரி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாட்டியா? இந்த அதிகாரிகளே இப்படித்தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவாங்க, கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவாங்க. நைட் நான் எப்படி அறகுற வச்சுறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் எஜுகேட்டட், பண்பானவன், நான் ரசிப்பேன். எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமா? ஜாலி டு மீட் யூ. ஜாலியா? யா. ஓகே, கை கொடு. வெடிக்க போறியா நீ? உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். இனி என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. காப்பாத்துங்க. என்னடா பண்ணீங்க? ஸோ ட்ரெய்லர் ஃபன், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ராமிசிங்காக இருக்குது. படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. எஸ், நலன் குமாரசாமி சார் ஒன் ஆஃப் தி யூனிக்கான ஒரு ரைட்டர் அண்டு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த 2 படங்கள் காதலும் கடந்து போகும், சூடுகவுமாக இருக்கட்டும், தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அவருடைய படங்களில் அவரோட டச் ஒன்று இருக்கும். அது பார்க்கும்போதே சொல்லிடலாம் ஈஸியாக, இது நலன் அவருடைய மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், சந்தோஷ் நாராயண் அவருடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரே இந்த ட்ரெய்லருக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்திருக்கு. ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது ட்ரெய்லர் கட்டோட அவர் மியூசிக்கு பார்க்கும்போது. அண்ட் கார்த்தி சார் ஒரு ஃபன்னான ஒரு ஜோனில் இந்த படத்தில் ஐ திங்க் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபன் ப்ளஸ் ஒரு ஆக்ஷன் அப்படி தான் இருக்கும். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்கார். அண்ட் என்ன மாதிரியான ஸ்டோரி இந்த டைம் நலன் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா 9 இயர்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் அவரோட படம் ஒன்று வருது. ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கணும். ஒரு ஆடியன்ஸ் கிட்ட அது ஈஸியாக அது போய் ரீச் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு படம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அந்த கிருத்தி ஷெட்டி அவங்களுக்கு தமிழில் ஒரு டெபியூட் மூவி. ஸோ அதுக்கப்புறமா பேக் டு பேக் அவங்களுக்கு டிசம்பரில் மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்ஐகே டிசம்பர் 18 இது டிசம்பர் 12 1 வீக் பிஃபோர் ரிலீஸ் ஆகுது. எல்ஐகே டிசம்பர் 18 அது ரிலீஸ் ஆகுறா இல்லை போஸ்ட்மார்ட் ஆகுதா இது தெரியல, பட் ரிலீஸ் நான் சொல்கிறேன் டிசம்பர் 18. ஸோ பேக் டு பேக் அவங்களுக்கு மூவி ரிலீஸ் ஆகுது. ஹோப்ஃபுல்லி மூவி அவங்களுக்கு இந்த மூவி பார்த்திங்கன்னா டெபியூட் மூவி ஒரு சக்ஸஸாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய ஒரு கேப்புக்கு அப்புறமா இந்த மூவி வருது. ஸோ இந்த ஒரு சில ரிலீஸ் டேட்னா சொன்னாங்க. இப்போது இந்த டிசம்பர் 12 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் கட் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படமும் இந்த ட்ரெய்லர் கட் மாதிரியே ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் ஃபீல்டாக ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ நலன் அவருக்கு இன்னொரு ஒரு ஹிட்டாக இந்த படம் பார்த்தீங்கன்னா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். ஸோ டஸ் மை ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி ட்ரெய்லர் வா வாத்தியார். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தா என்ன பிடிச்சி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சி ரேஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.